திருவாலங்காட்டு ரகசியம். சிவபெருமான் முதலில் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் திருவாலங்காடு. அந்த காலத்தில் சிவபக்தியில் முழுமையாக மூழ்கிய ஒரு பெண் இருந்தார். அவர் பெயர் புனிதவதி. சிவபெருமான் மீது கொண்ட பக்தி அளவே இல்லாதது. உலக வாழ்வை வெறுத்த அவர் சிவபெருமானிடம், என் அழகை நீக்கி எனக்கு பூத வடிவம் தாருங்கள் என்று வேண்டினார். சிவபெருமானும் அதற்கு அருள் செய்தார். அவர்தான் காரைக்கால் அம்மையார். பிறகு சிவபெருமானை காண கைலாயம் செல்ல நினைத்தார். கைலாயம் புனிதமலை என்பதால் அதை காலால் மிதிக்கக்கூடாது என்று நினைத்து தன் கைகளால் நடந்து கைலாயம் சென்றார். சிவபெருமானை கண்ட காரைக்கால் அம்மையார், நான் எப்போதும் உங்கள் ஆனந்த நடனத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அந்த இரவே சிவபெருமான் திருவாலங்காடு மன்னனின் கனவில் தோன்றி, காரைக்கால் அம்மையாருக்காக என் சந்நிதிக்கு பின்புறம் ஒரு சந்நிதி கட்டு என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்து நடராஜர் சந்நிதியின் பின்புறம் அம்மையாருக்காக ஒரு சந்நிதி கட்டினார். இன்றும் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இதுவே திருவாலங்காட்டு ரகசியம்.